மேரி கிரியேட் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியர் ப்ரோவில் பார்ட் 5 பார்க்க போகிறோம். ஸோ 4 பார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருப்போம், அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட் 5ல் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் எடிட்டிங்கு. இந்த க்ரீன் ஸ்க்ரீன் எடிட்டிங் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 வீடியோவை வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு ரா வீடியோ நம்ம வந்து க்ரீன் மேட்டை யூஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த க்ரீன் கலரை எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு 2 வீடியோவை வந்து மெர்ஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரீமியர் ப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் மெத்தடு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபிகல்ட்டான மெத்தடுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு டிஃபிகல்ட்டான இமேஜில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளியராக வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து புரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நான் நார்மல் ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. நார்மல் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். இது நார்மலாக ப்ளே ஆகிட்டு இருக்கிற ஒரு வீடியோ, ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெய்னிங் எஃபெக்ட் வர மாதிரி ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து நான் எடுத்து எப்படி ரிமூவ் பண்ணுறங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் ஈஸியாக. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை நான் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்லிங்க் பண்ணி, இந்த மியூசிக் பார்ட் நம்மளுக்கு தேவையில்லை, ஜஸ்ட்டு ட்ரையலுக்காக. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீனு அதனுடைய அந்த கிளிப்ஸை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. அதை கிளிக் பண்ணிட்டு அடுத்தது எஃபெக்டில் போய்க்கோங்க. எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேர்னிங், அசம்பிளி, எடிட்டிங், இதில் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அல்ட்ரா கீ அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அல்ட்ரா அப்படின்னு டைப் பண்ணாவே உங்களுக்கு வரும். ஸோ இந்த அல்ட்ரா கீயை ஜஸ்ட்டு பிக் பண்ணி கொண்டுட்டு வந்து இந்த வீடியோவில் வச்சுக்கோங்க. அதாவது எந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ண முடியுமோ அந்த கிளிப்ஸில் மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டதுக்கப்புறம் இங்கே அல்ட்ரா கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், ஓகேங்களா. இது வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு இந்த ஐட்ராப்பர் டூல் இருக்கு இல்லைங்களா, ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதில் க்ரீன் கலர் ஏரியாவில் ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் பேக்ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போயிடும். ஸோ ஜஸ்ட்டு ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெய்னிங் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு க்ரீன் கலர் வந்து இதில் வந்து எதுலேயுமே வராது, ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னா நம்ம க்ரீன் மேட் வீடியோ எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த வீடியோ எடுத்துகிட்டு அதை நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இது வந்து கரெக்டான ஸ்கேலிங்கில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஸோ கரெக்டாக செக் பண்ணியிருக்கோம். இப்போ ஆல்ரெடி ஸ்கேலிங்கில் தான் இருக்குது. இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே கரெக்டாக வந்து அது கம்பைன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம செக் பண்ணிக்கணும், ஓகேங்களா. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அல்ட்ரா கீயை யூஸ் பண்ணி இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட், ஓகேங்களா. இது வந்து ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்டு வந்து ப்ளைனாக க்ரீன் கலரில் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து பிக் பண்ணோம், கீ கலர் மட்டும் கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேக்ரவுண்டு வந்துச்சு, ஜஸ்ட் ஒரு ரெய்னிங் வர மாதிரி, ஓகேங்களா. இதிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி ரெய்னிங் வந்துட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். இதில் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஓகேங்களா. இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ்டுன்னு வரும். ஸோ இந்த ரிலாக்ஸ்டுக்கு கிளிக் பண்ணுறப்ப இந்த இடத்துல எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னு பாருங்கள். அடுத்தது செட்டிங்ஸில் இருக்க ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அக்ரெசிவ். ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறப்ப எந்த மாதிரி ஆப்ஷன் வருது. ஸோ ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி கேட்குறேன், ஓகேங்களா. இது இப்போ அக்ரெசிவை கிளிக் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வருது, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கஸ்டம்ங்கிறது என்னென்னா நம்ம டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா சில செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அந்த கஸ்டம் செட்டிங்கை யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறது இப்போ அடுத்தது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், இன்னொரு 2 ஒரு ஷார்ட்ஸை வச்சு, ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட்டு இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு கம்பைன் பண்ணி 2 வீடியோ வந்து எப்படி ஈஸியாக வந்து இது ஐட்ராப்பர் டூலை வச்சு அல்ட்ரா கீயை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறங்கிறது செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. இது ஒரு மெத்தடு, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 இமேஜை வச்சு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ப்ளைன் க்ரீனாக இருக்குது, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோம், ரிமூவ் ஆகிடுச்சு. சில சமயம் நம்ம வந்து க்ரீன் மேட்டை யூஸ் பண்ணி பண்ணுவோம், அதில் நிறையா ஷேடோஸ் இருக்கும், இல்லை நிறையா வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கான்ட்ராஸ்ட் மிஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் எப்படி எடிட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இந்த 2 இமேஜை வந்து நான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன், இந்த 2 ஷார்ட்ஸை. ஸோ இப்போ அடுத்தது பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 2 இமேஜஸ் வச்சு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஒரு பேக்ரவுண்டு வந்து ஜஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. அந்த பேக்ரவுண்டு எப்படி க்ரியேட் பண்ணால் ஜஸ்ட்டு இந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஐட்டம் இதில் போய்ட்டு கலர் மேட் கொடுத்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஜஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு க்ரீன் மேட்டு ஒரு இமேஜை எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதை வந்து ரீசைஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஓகே, ரீசைஸ் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காட்டுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த இமேஜை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஜஸ்ட்டு ட்ரிம் பண்ணி சேம் இமேஜ் தான், உங்களுக்கு இமேஜ் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக. இது க்ரீன் மேட் இருக்கிற ஒரு இமேஜ். ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்த இருக்க அந்த இதில் வந்து அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம், உங்களுக்கு புரியறதுக்காக அந்த மாதிரி. ஸோ ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஓகேங்களா, அல்ட்ரா கீயை கொண்டு வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஐ ட்ராப்பர் டூல் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த இமேஜில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கும், இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஓகேங்களா. என்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு இந்த ஐ ட்ராப்பர் டூல் எடுத்து வரேன். ஃபஸ்ட்டு நான் லைட்டாக இருக்கிற இடத்துல க்ரீன் மேட்டில் லைட்டாக இருக்கிற இடத்துல நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓகேங்களா, இப்போ இதில் வந்து பாருங்கள் அந்த க்ரீன் கலர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிடுச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலரில் இருக்க இந்த ஷேடோஸ் ஓகேங்களா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டினா உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள் இந்த இமேஜஸில் இந்த இடத்துல இருக்கிற இந்த ஷேடோஸு ஓகேங்களா, இதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது? க்ரீன் கலரில் கொடுத்துட்டோம், ஆனால் இந்த இடத்துல எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஈஸியாக வந்து இது பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா மேட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் உங்களுக்கு ஈஸியான ட்ரிக்ஸு சொல்கிறேன். நீங்கள் இதில் இருக்க ஆப்ஷன் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பட் நான் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்தது உங்கள் மெத்தடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெடஸ்டல் அப்படிங்கிற மெத்தடு எல்லாருமே மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நான் 100 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ 100 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டதுக்கப்புறம் இப்போ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நோட் பண்ணிகிட்டே இருங்க. இது நான் திரும்ப டிஃபால்ட் மோடுக்கே கொண்டு போகிறேன். ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10 இருக்குது. 10 இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் இதனுடைய ஷேடோஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா. ஸோ நான் திரும்ப என்ன பண்ணுறேன்னா அதை 100 ஜஸ்ட்டு கிளிக் கொடுக்குறேன். 100 கொடுக்குறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஷேடோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து இந்த இடத்துல ஒரு ஷேடோஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஷேடோஸ் வந்து நான் கிளிக் கொடுக்குறேன். ஷேடோஸை கிளிக் பண்ணி இதை நான் சேஞ்சஸ் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு 50லேருந்து ஒரு 100 இந்த மாதிரி சேஞ்சஸ் கொடுக்குறேன். ஸோ கொடுக்குறப்ப ஷேடோஸை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது எனக்கு செட் ஆகலை. ஓகே, நான் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா 50 கொடுத்துட்றேன். 50 கொடுத்துட்டு திரும்ப பழைய இதுக்கே நான் கொண்டுட்டு வந்துடுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்பரன்சி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் பண்ணுறோம். ட்ரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் பண்ணால் இதில் இருக்க இந்த இமேஜோட அந்த ட்ரான்ஸ்பரன்சி வேல்யூ உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் இருக்க அந்த ஆரஞ்சு கலரோட ட்ரான்ஸ்பரன்சி நம்மளுக்கு இதாகும். ஸோ திரும்ப இதையும் நான் டிஃபால்ட்டாகவே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஆனால் நான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜஸில் இந்த இடத்துல இருக்கிற இந்த டார்க்னஸ் போகும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா நான் இன்னொரு மெத்தட் உங்களுக்கு ஈஸியான மெத்தட் நான் சொல்லித்தரேன். ஸோ திரும்ப இந்த அல்ட்ரா கீயை வச்சு ஜஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டு கொண்டுட்டு போயிடுங்க. ஓகேங்களா. டிஃபால்ட்டு கொண்டுட்டு போயிடுங்க. நான் இப்போ இன்னொரு மெத்தட் ஈஸியாக சொல்கிறேன். இந்த இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட் கலராக இருக்கும். ஆனால் எந்த இடம் டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடம் டார்க்காக இருக்குங்களா. ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த அல்ட்ரா கீயை யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இந்த மெத்தடை ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான மெத்தடு. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஐ ட்ராப்பர் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. அல்ட்ரா கீ ஒன்ஸு கொண்டு வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிட்டு ஐ ட்ராப்பர் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த டார்க் ஏரியா இருக்குது இல்லைங்களா, இந்த டார்க் ஏரியாவில் ஒன்ஸு ஜஸ்ட்டு இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்க் ஏரியா மட்டும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிருக்கும். ஓகேங்களா. க்ரீன் கலர் டோட்டலாகவே ரிமூவ் ஆகிருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த ஷேடோஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க்கர் ஏரியாவில் மெயினாக ரிமூவ் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ இது ரிமூவ் ஆனதுக்கப்புறம் இப்போ கீழே அப்படியே வாங்க. இதில் அந்த பெடஸ்டல் இருக்குது இல்லைங்களா, வழக்கம் போல் பெடஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா 100 கொடுத்துக்கோங்க. இது 100 தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் இமேஜஸோ உங்கள் வீடியோவை பொறுத்து இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 100 கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. கொடுத்துட்டு நான் என்டர் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ 100 கொடுத்துட்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டாக இருக்கிற ஏரியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷேடோஸ் இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்பரன்சியை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து குறைக்கிறேன். ஸோ டிரான்ஸ்பரன்சி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஷேடோ வச்சு செக் பண்ணுறேன். ஓகேங்களா. ஷேடோ 50 இருக்குது. இதை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ
இதையும் 100ல் வைக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் லைட்டாக குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டு. ஸோ ஹைலைட் ஆன இடத்த வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10ல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம், அதை டிக்ரீஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலி இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிக்ரீஸ் தான் பண்ணணும். பட் உங்களுக்கு ஒரு இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும்னு அது காட்டுறதுக்காக நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 வைக்கிறேன். ஸோ 30 வைக்கிறப்ப இந்த மாதிரி வருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஷேடோவை வந்து குறைக்கணும். ஆல்ரெடி 10ல் இருந்துச்சு. ஸோ நான் திரும்ப வந்து இதை 0ல் வைக்கிறேன். 0ல் வச்சு என்டர் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைலைட்டான அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட்டு நான் இதில் சேஞ்ச் பண்ணது என்ன பண்ணேன்னா, அந்த பெடஸ்டல் இருக்கு இல்லைங்களா, அந்த பெடஸ்டலோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 100 வச்சேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ வந்து 100% கொடுத்துருந்தேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் வந்து 0 வச்சுருந்தேன். ஸோ ஏன்னா அந்த ஷேடோ ஹைலைட்டான இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி போச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறேன். இது நம்மளுக்கு க்ரீன் கலரில் இருக்கிற இமேஜ். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் மேட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற இமேஜ். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் இருக்க ஆப்ஷன் ஒவ்வொன்றா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. இதில் சேம் நீங்கள் அதே மாதிரியே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரிலாக்ஸ்டு இதை கொடுத்து பார்த்துக்கலாம். இப்போ ரிலாக்ஸ்டு கொடுக்குறப்ப இந்த மாதிரி வருது, அக்ரிசிவ் கொடுக்குறப்ப ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேங்களா. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஜஸ்ட்டு கஸ்டம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கஸ்டம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணது இதில் வரும். ஸோ ஹைலைட் வந்து 10ல் இருக்குது. நான் திரும்ப 0 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இந்த செட்டிங்ஸை கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி நான் வந்து செட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்றேன். திரும்ப டிஃபால்ட்டாகவே எனக்கு எல்லாமே வரணும், டிஃபால்ட் வேல்யூக்கே வரணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, இதை கொடுத்திங்கன்னா ரீசெட் ஆகிடும். ஓகேங்களா. டிஃபால்ட்டாக இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருந்துச்சோ அதுக்கு வந்து ரீசெட் ஆகிடும். ஜஸ்ட்டு கிளிக் கொடுத்திங்கன்னா அந்த வேல்யூக்கு வந்து திரும்ப சேஞ்சஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல முன்னாடி 50ல் இருந்தப்போ இந்த இடத்துல ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா 50ல் இருந்துச்சு. ஸோ ஷேடோ வந்து 50ல் இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதனால் ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வருது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒரு 2 இமேஜஸை வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு பெடஸ்டல் குறைச்சா எவ்வளோ வருது, ஹைலைட்டு அந்த ஷேடோவை வந்து இந்த டிஃப்ரென்ஷியேட் நீங்கள் ஹைலைட்லேயும் ஷேடோவிலையும் நீங்கள் எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு சேஞ்சஸ் வரும். ஓகேங்களா. இதை நீங்கள் ரெண்டுத்தையும் வந்து மாற்றி மாற்றி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டார்க்கஸ்ட் ஏரியா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடு ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்னோடய வீடியோவில் வந்து கமெண்ட் போடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வந்து ப்ரீமியர் ப்ரோ ரிலேட்டடான டுடோரியல் வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து அதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு எந்த மாதிரி வந்து ஈஸியஸ்ட்டாக இருக்குது அதை நான் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா. சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.